ஜிம் ஸ்டார்ட் பண்ணும்போது தெரிஞ்சுக்க வேண்டிய 10 விஷயங்கள். எனக்கு இது 10 வருஷம் ஆச்சு லேர்ன் பண்றதுக்கு. அத நான் உங்களுக்கு 1 மினிட்குள்ள சொல்லப் போறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோவ பாருங்க. டிப் நம்பர் 1 மைண்டே இல்லனாலும் ஜிம்முக்கு போங்க. அதே மாரி ஜிம்முக்கு போயிட்டு உடம்பே ஏறலைன்னு சொல்லிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்டுக்கு கண்டிப்பா அந்த ரீல ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாரி நீங்களும் சேவ் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். டிப் நம்பர் 2 ஜிம்லயே வாழணும்னு தேவையில்ல. அதே மாரி வாரத்துக்கு 6 நாள் பண்ணணும்ன்ற தேவையும் கிடையாது. 3ல இருந்து 4 நாள் பண்ணிட்டு ரெக்கவரிக்கு டைம் விட்டாலே போதும், நல்லா உடம்பு ஏறும். டிப் நம்பர் 3 ஷார்ட் கட்ஸ் எல்லாம் தேட வேணாம். நம்ம ஓட போறது மாரத்தான், ஸ்பிரிண்ட் கிடையாது. டிப் நம்பர் 4 இன்டென்சிட்டியை விட கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். டிப் நம்பர் 5 ப்ராக்ரசிவா ஓவர்லோட் பண்ணுங்க. இந்த வாரம் 2 கேஜி தூக்குனீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் 3 கேஜி கண்டிப்பா தூக்க ட்ரை பண்ணுங்க. டிப் நம்பர் 6 சும்மா போய் ஒர்க் அவுட் பண்ணாதீங்க. உங்க ஒர்க் அவுட்டை ட்ராக் பண்ணுங்க. நான் ஹெவின்ற ஆப் தான் யூஸ் பண்றேன், நீங்களும் அதை யூஸ் பண்ணுங்க. டிப் நம்பர் 7 பல்கிங்க ஸ்லோவா பண்ணுங்க. வேகமா பண்ணணும்ன்ற பேர்ல டர்ட்டி பல்கிங் பண்ணிடாதீங்க. டிப் நம்பர் 8 பேசிக்ஸை நிறைய ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஃபார்மை சரி பண்ணுங்க. ஃபேன்சி மெத்தட்ஸ்லாம் தேவையே கிடையாது நமக்கு. டிப் நம்பர் 9 வாக்கிங் வந்து ஒரு பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கார்டியோ. டிப் நம்பர் 10 ஒர்க் அவுட் ப்ரோக்ராம அடிக்கடி மாத்திக்கிட்டே இருக்கிறது. ஹாப்பிங் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவு கன்சிஸ்டன்டா ஒரு ப்ரோக்ராமே ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸ்க்கு என்னை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா அல்காரிதம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸ் உங்களுக்கு திரும்ப காமிக்குமா காமிக்காதுன்றது தெரியாது.